மனோஜ் பாண்டியன் தன்மானத்தை அடகு வைத்து திமுகவில் இணைந்து விட்டார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அவருடைய தன்மானத்தையும் பி.எச். பாண்டியன் அவர்கள், அவருடைய தாயார் சிந்தியா பாண்டியன் அவர்கள், அவருடைய இந்த இயக்கத்தில் இருந்தவர்கள், திரு மனோஜ் பாண்டியன் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தால் வளர்ந்தவர், தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்துவிட்டு திமுகவிலே சரணடைந்திருக்கிறார். இவர்களெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து கொண்டு பி டீமாக திமுகவிலே செயல்பட்டவர்கள். அதிமுக பாஜகவின் கிளைக்கழகமாக செயல்பட்டு வருவதாக மனோஜ் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவிலிருந்து விலகிய மனோஜ் பாண்டியன் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைந்தார். மேலும் தனது ஆலங்குளம் எம்எல்ஏ பதவியையும் அவர் ராஜினாமா செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணையப்போவதாக ஓ பன்னீர்செல்வத்திடம் கூறிவிட்டுதான் வந்தேன் என்றும், மீண்டும் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிடுவது குறித்து திமுக தலைமை முடிவு செய்யும் எனவும் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தலைவர் தோற்றுவித்த அந்த இயக்கமும் இல்லை, பாதுகாத்த அம்மாவின் இயக்கமாகவும் இல்லை. இன்று இருப்பது எடப்பாடி அதிமுக. இது இப்படிதான் இருக்கும். இது ஒருங்கிணையாது, ஒருங்கிணைக்கவும் செய்யாது. காரணம், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மத்திய பிஜேபியினுடைய கிளை கழகமாக இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மனோஜ் பாண்டியனின் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவு ஏற்றுக்கொண்டார். அதிமுக சார்பில் 2001ஆம் ஆண்டு சேரன் மகாதேவி தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவான மனோஜ் பாண்டியன் 2010 முதல் 2016 வரை அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் திமுகவின் பூங்கோதை ஆலடி அருணாவை எதிர்த்து போட்டியிட்டார். அந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் பூங்கோதையை விட 3539 வாக்குகள் கூடுதலாக பெற்று அதிமுக எம்எல்ஏ ஆனார் மனோஜ் பாண்டியன். அதிமுகவில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதால் ஏற்கனவே அக்கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். இருப்பினும் தொடர்ந்து ஆலங்குளம் அதிமுக எம்எல்ஏவாக செயல்பட்டு வந்த அவர் முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார்.